Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோல expenses entry பத்தி பார்க்கலாம். சிங்கிள் லெஜர் வச்சு எப்படி மல்டிபிள் டாக்ஸ் பாஸ் பண்றது அண்ட் மல்டிபிள் ஹெச்எஸ்எனோட எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடான வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மல்டிபிள் ஹெச்எஸ்என் பற்றி மட்டும் இருந்திருக்காது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.0க்கு அப்புறம் இந்த மல்டிபிள் ஹெச்எஸ்எனுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே நேரம் வந்து டேக்ஸ் லெட்ஜர்ஸ், அக்கௌண்டிங் லெட்ஜர்ஸ், ஸ்டாக் ஐட்டம் எப்படி டேக்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இப்போ வந்து பாருங்கள் 11th நவம்பரில் கூட்ஸ் வந்து ஹர்சிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிற கம்பெனிலேருந்து 66,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான இன்வென்ட்ரி வந்து அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எந்த கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார் இது, அவங்களோட சேல் இன்வாய்ஸ், ஹர்சிக் ட்ரேடிங் கம்பெனி கொடுத்த சேல் இன்வாய்ஸ், வியாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பண்ணியிருக்காங்க. அது இன்வாய்ஸ் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ரேட்டு, ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்என் எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் F9 பர்ச்சேஸ். ஸோ டிஃபால்ட் ஐட்டம் இன்வாய்ஸில் இருந்ததுன்னா சேஞ்ச் மோடில் போயிட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்வென்ட்ரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்வென்ட்ரி உங்களோட புக்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வித் இன்வென்ட்ரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நோ இஷ்யூ. ஸோ இப்போ வந்து சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலதெல்லாம் எனக்கு வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ண வேண்டாம், ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஆனால் ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்டும் மல்டி டேக்ஸ் ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஏன்னா வந்து நான் GSTR 3B பண்ணும்போது, GSTR 1 ஃபைல் பண்ணும்போது, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் ஒன்லி மட்டும் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ப்ராடக்ட்டில் 18, 12, 5 எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் வேல்யூஸ்லேயும் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஒரு சம்மரி அந்த இன்வாய்ஸில் கொடுத்துட்றாங்க. ஹெச்எஸ்என் சம்மரி பாருங்கள், 7204 அப்படிங்கிற ஒரு ஹெச்எஸ்எனில் 41,000க்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து 18%. ஸோ 99 வரதுனால 18 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 4 டைப் ஆஃப் ரேட்ஸ் வருது, 4 டைப் ஆஃப் ஹெச்எஸ்என் வருது, அண்ட் 4 டைப் ஆஃப் டேக்ஸும் வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வவுச்சரில் சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இது இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் டேட்டு, ஸோ அங்கே இன்வாய்ஸ் டேட்டு இல்லை சப்ளையர். ஸோ அந்த சப்ளையர் இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சப்ளையர் லெஜர் கிரியேட் பண்ணுறேன். அண்டர் சண்டி கிரெடிட்டார், அவங்களோட அட்ரஸ் சிங்கிள் லைன் நான் கொடுத்துட்றேன். ஸோ அவங்களோட ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு லெஜர். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம வந்து வித் இன்வென்ட்ரியோட வேணும்னா ஐட்டம் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி அக்கௌண்ட்ஸ்னால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஸோ அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸுங்கிற லெட்ஜர். செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல அமௌண்ட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்எனுக்கு வந்து 41,000க்கு வாங்கியிருக்கோம். 18% டேக்ஸு 7204. 41,000 ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா F12 கான்ஃபிகர் கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ், மோடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் எஸ்சிஎஸ்சி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், இது வந்து கண்டிப்பாக எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணாதான் சில டீட்டெயில்ஸ் வரும். எஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்னு கொடுக்கும். இங்கே வந்து நம்ம சில கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு F12 இல்லை வேணுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். மோடிஃபை சோர்ஸ் ஆஃப் டீட்டெயில் வேணா எஸ் பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், டேக்ஸ் பிளேக்கப் வேணா கொடுத்துக்கலாம். செஸ் டீட்டெயில்ஸு, எலிஜிபிலிட்டி ஃபார் இன்புட் டேக்ஸு, ரிவர்ஸ் சார்ஜு, டேக்ஸ் வேல்யூ ஓவர் ரீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்என்னு, அதோட டிஸ்கிரிப்ஷனு, டைப் ஆஃப் சப்ளை வேணுங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இங்கே கொடுக்க போகிறது ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் taxable ஐட்டம். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இது ஸ்டேட்டை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கும். இப்போ வந்து டோட்டல் டேக்ஸ் 18%. ஸோ 9 ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். செஸ் கிடையாது. எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல HSN கேட்குது 7204. டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்டோட நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை கேட்குது, கூட்ஸா சர்வீசஸா போட்டாச்சு. நெக்ஸ்ட் எகெயின் பர்ச்சேஸ் லெட்ஜர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் பாருங்கள், 8204 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 12%, அதையும் அக்கௌண்ட் பண்ணிடலாம். 3000 ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் 12%. HSN வந்து 8204, இது கூட்ஸு. நெக்ஸ்ட்டு 7204ல் 5%ல் வாங்கியிருக்கோம் 20,000க்கு. 20,000க்கு ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் 5%. HSN மட்டும் பார்த்துக்கலாம் 7204. ஸோ அது கூட்ஸா சர்வீஸா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் போட்டிருக்காங்க இந்த பில்லில் 5%. இது கண்டிப்பாக சர்வீஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து கீழே வந்திருக்கு 9988ன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது ஒரு சர்வீஸ். ஸோ அகெயின் பர்ச்சேஸ் இல்லைனா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னால் அந்த லெஜரில் கூட நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அனி லெஜரில் அக்கௌண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு. ஸோ இந்த லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2000 போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை டீட்டெயில் ஹியர் taxable 5%. இங்கே HSN 9988. ஸோ இந்த இடத்துல கூட்ஸா சர்வீசஸா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் CGST SGST. ஸோ CGST SGST எல்லாத்துக்குமே கரெக்டாக எடுத்திருக்கோம். ஸோ அது எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரைட் சைட் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து GST டேக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டு. ஸோ ஸ்டேட்டு, அவனோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, பிளேஸ் ஆஃப் சப்ளை எல்லா டீட்டெயிலும் வரும். இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் டேக்ஸபிள்னு சொல்லுது, அது ஸ்டேட்டை பேஸ் பண்ணி. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ டேக்ஸு. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், HSN வேல்யூ, ஸோ அதோட டேக்ஸ் டீட்டெயில்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ செக் பண்ணுறதுக்கு தான், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வவுச்சரை சேவ் பண்ணிக்கலாம். கிரெடிட் டேஸ் 30 டேஸ்னால் 30 டேஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் கொடுக்கணும் ஃபைனலாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் GSTR 1, 3B ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாம். சிங்கிள் லெஜர்லேயே உங்களுக்கு டேக்ஸ் வைஸ் பிரேக்கப் கிடைச்சிரும். அது பார்த்துடலாம். டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், GST ரிப்போர்ட், 3B ரிப்போர்ட். இல்லை நவம்பர் மந்த் நான் கொடுத்துட்றேன். சாரி 11th அக்டோபரில் பண்ணிட்டோம். அக்டோபரில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபரில் செக் பண்ணிக்கலாம். ஆல்ட் G GSTR 3B அக்டோபர் கொடுத்துக்கலாம். இங்கே GST இல்லைன்னு சொல்லுது, நம்ம GST மட்டும் ஒன்று கொடுத்துடலாம். மாஸ்டர்லேயே போட்டுக்கலாம், நான் இங்கே டிரான்சாக்ஷனில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 3Bயில் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் உங்களுக்கு ரிட்டர்ன் வியூன்னு ஒன்று இருக்கும். இந்த ரிட்டர்ன் வியூ போனீங்க அப்படின்னா ஆல்ட் F1 கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட 3.1 எலிஜிபிள் ITC எல்லாமே வரும். ஸோ இதில் டேக்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு நேச்சர் வியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேக்ஸ் வைஸாக தெரிஞ்சிடும். ஸோ பர்ச்சேஸ் டேக்ஸபிள், பர்ச்சேஸில் 5% லெவலோ, 12 லெவலோ, 18 லெவலோ எல்லாமே உங்களுக்கு இங்கே பக்காவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இயர் எண்டில் ரிப்போர்ட்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். HSN ரிப்போர்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அரைவ் ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் லெட்ஜர் வச்சுட்டு மல்டி டேக்ஸ் அண்ட் மல்டி ஹெச்எஸ்என் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் எண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் ப்ராப்ளம்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.